Hi friends, welcome to Vidya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வல்லாரைக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கிறேன். இது வந்து 10 ல இருந்து 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இப்போ ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், 10 ல இருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கடுகு எல்லாமே வந்து நல்லா பொரியிற சத்தம் கேட்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறணும், அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 30 கிராம் அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கட்டு அளவு வல்லாரைக்கீரையை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இது வந்து 150 கிராம் அளவுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்க்குற கீரை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ஆகிடும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அடுத்ததாக மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கீரை வந்து இன்னும் நல்லாவே வதங்கிருச்சு. வதங்கி சுருண்டு நல்லா ரொம்ப கொஞ்சமான குவான்டிட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். வல்லாரைக்கீரைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வல்லாரைக்கீரைனாலே முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். அதுதான் இந்த கீரையோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த கீரையை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மூடி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, இந்த புளி தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து 25 ml. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வல்லாரைக்கீரை பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு புளிப்பு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒருவேளை புளிப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த புளியில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடி சேர்த்துடலாம். நான் சொன்ன அளவில் நீங்கள் அரைச்ச பொடி எல்லாத்தையுமே மொத்தமாக அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். கீரையே சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி தொக்கா பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. முதல்ல இருந்த கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீன் ஆகிருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வல்லாரைக்கீரை தொக்கை 3 நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். என்னதான் நம்ம கடையில் ஆர்கானிக் தொக்கு வாங்கினாலும் அதில் எல்லாத்துலேயும் வினிகர் அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தொக்கை நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வல்லாரைக்கீரை நம்ம சாப்பிட்றதுனால சளி, காய்ச்சல், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதை நீங்கள் அளவாக தான் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா தலைவலி, தலை சுற்றல், அதே மாதிரி வலிப்பு நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வல்லாரைக்கீரையை எடுத்துக்கக்கூடாது. கீரையே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி தொக்கா செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அந்த கீரையில் உள்ள பாதி பெனிஃபிட்ஸாவது நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தொக்கா செஞ்சு சாப்பிடும்போது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த ரெசிபீஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.